இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வியாதினாலும் பிரச்சனையினாலும் தீராத நோய்களினாலும் கஷ்டப்படுகிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த காலையில் நல்ல செய்தி கொண்டு வர அவர் உங்களை நிச்சயமாக குணமாக்குவார். வியாதிகளோடு வெளியில் சொல்ல முடியாத வியாதிகள், எத்தனையோ மாத்திரை மருந்துகள், டாக்டரில் பார்த்தாச்சு, எனக்கு சுகமே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்த அனுதின கண்மயத்தை நிகழ்ச்சி வாயிலாக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை, கர்த்தர் உங்களை குணமாக்குவார். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. எப்பேற்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, தேவன் என்ன செய்வார்? இயேசுவானவர் குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அது எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, அல்ல எவ்வளவு அகோரமாக இருந்தாலும் சரி, கடைசி ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இயேசுநாதரை மட்டும் விடாமல் பிடிச்சிக்கிடுங்க. அவர் குணமாக்குகிறவர், குணமாக்க வல்லமை பெற்றவர். வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகும். யாருடைய தழும்புகளால்? இயேசுடைய தழும்பு. அது என்ன தழும்பு? சிலுவையில் அடிக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அதை சிலுவையில் அடிக்கப்படுவது கொண்டு போவதற்கு முன்பாக அவர் வாங்கிய அடிகள் கொஞ்சம் நெஞ்சமாக உழப்பட்ட நிலம் போல் அவருடைய உடம்பை பிச்சு எடுத்துட்டாங்க. முள்முடி சுட்டி அவர் அடித்தார். உடம்பெல்லாம் தழும்புகள் தான். யாருக்காக வாங்கினார்? உங்களுக்காகவும் எனக்காக தான் வாங்கினார். அவர் தொட்டால் அற்புதம், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அற்புதம். தீராத வியாதி. வேதத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்கணும். நம்ம ஊரில் ராஜ பிளவை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு வியாதி யாருக்கு வந்துச்சு அப்படின்னா, வேதத்தில் எசேக்கியா ராஜாவுக்கு வந்துச்சு. எந்த விதத்திலும் சுகமாக்கப்பட முடியாத வியாதி. எந்த டாக்டரால் வைத்தியரால் கண்டுபிடிக்க முடியாத மருந்து. ஆனால் வேதம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். பார்த்தீங்களா எவ்வளவு அற்புதமான வார்த்தை. அதேமே 3ஆம் நாள் போயிட்டான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் என்ன செய்த 3 நாளில் அவனுக்கு சுகத்தை கொடுத்து அவன் ஆலயத்துக்கு போக வச்சார். அதே தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். எந்த வியாதியையும் மாற்றுவார், எந்த பிரச்சனைகளையும் மாற்றுவார், எந்த நோய்களையும் அவர் உடனே அற்புதம் செய்கிறவர். அதனால் நீங்கள் வியாதியோடு போராடி இந்த அனுதின கண்மொழித்தை நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆத்மீகத்தில், சரீரத்தில், மனதில் எத்தனையோ காயங்கள், எத்தனையோ வியாதிகள், நெருக்கடிகள், தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள். இந்த வியாதியிலேருந்து விடுதலையே இல்லையே. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ மாதிரி வெளியில் சொல்ல முடியாத எத்தனையோ பலகீனத்தோடு இந்த அனுதின கண்மொழித்தை வச்சு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இயேசு உங்களை குணமாக்குவார் என்கிற நற்செய்தியை உங்களை அறிவிக்கிறார். கண்டிப்பாக குணமாக்குவார். அதில் சந்தேகமே, எவ்வளவே சந்தேகப்படாமல் நீங்கள் நம்பினால் அவர் கண்டிப்பாக உதவி செய்வார். பாருங்கள், சீலவன் குருடனை போய், அவனே குருடன், அவனை சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி நீ போய் சீலவன் குளத்தில் போய் கழுவுனா அவன் எந்த மறுப்பு சொல்ல போனால் கழுவுனா சுகமடைந்தான், பார்வை அடைந்தவனாக இவன். எவ்வளோ நல்ல தேவன் பார்த்தீங்களா? அவர் உங்களையும் தேடி வந்தார். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண். மரித்தவனை உயிரோடு எழுப்பின தேவன் அல்லவா? உங்கள் வியாதி பலகீனத்தை கர்த்தர் பூரண சுகத்தை கொடுப்பார். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றை வாழ்ந்து சுகமாயிரு. God bless you.